என்னமோ நான் சப்போர்ட்டுக்கு கேட்ட மாதிரி வந்து இது ஏய் நான் எங்கடா சப்போர்ட்டு கேட்டேன், உனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தான் வீடு என்னை எதிர்க்குதோ அப்படின்னு. ஏய் அப்பா அதெல்லாம் கிடையாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பார்வதி கமருதீனுக்கு துரோகம் பண்ணி தர்பீஸ் கிட்ட கமருதீனை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நான் ஒன்றும் அவனோட எந்த சண்டைக்கும் நான் அவனை கூப்பிடவே இல்லை. அவன் தான் வந்து சம்மந்தமே இல்லாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இது ஒன்று. ரெண்டாவது, அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் என் கூட இருக்கிறதுனால தான் வந்துட்டு அவனை எல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்களாம். அதெல்லாம் கிடையாது. அவனோட உண்மையான அட்டிடியூடால் தான் அவனை அவாய்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அப்புறம் எனக்கு நாமினேஷனில் 7, அவனுக்கு 10 பேர்னா இது வந்து தெரிய வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனெல்லாம் ஒரு பவுண்ட்ரியில் வச்சுருக்கேன். எப்போ இது தேவையோ அப்போ தான், மற்றபடிலாம் எதுவும் கிடையாதுண்ணே. அது கூட இந்த வீட்டில் எல்லாமே எனக்கு எதிரியாக இருக்காங்க. யாராவது ஒருத்தர்கிட்ட மனசு விட்டு பேசணும்ல, அதுக்காக அவனை வச்சுருக்கேன். மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. இப்படி சொல்லி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க கமருதீனை பற்றி நம்ம தர்பீஸ் கிட்ட. ஏன் ரொம்ப தைரியம் இருக்க பாரு தானே, எல்லாத்தையும் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு டீல் பண்ணுற பாரு தானே. இதை டேரெக்டாக கமருதீன் கிட்ட சொல்லலாம்ல. கமருதீன் நீ எதுக்கு எனக்கு சப்போர்ட் வரும்னு சொல்லி கேட்கலாம்ல. அது மட்டும் இல்லை, என்னால் ஒன்றும் உனக்கு வந்துட்டு எதிரிகள் அதிகமாக கமருதீன், உன்னோட கேரக்டரால் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு அதிகம் சொல்லலாம்ல. இந்த மாதிரி எதுவுமே சொல்ல. பத்தாததுக்கு வினோத்துக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். நான் வினோத்துக்கிட்ட டேரெக்டாகவே சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் எப்படினா என் முதுகில் குத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எப்போங்க சொல்லியிருக்காங்க? கமருதீன் மற்றும் வினோத் இவங்க 2 பேருமே பார்வதிக்காக வந்து சப்போர்ட் பண்ணது பார்வதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஹா, 2 இழிச்சுவாங்க மாட்டிக்கிட்டாங்க, இவங்களை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக ஆர்கியூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கலாம், இந்த இழிச்சுவாங்க வந்து தப்பான பேர் வாங்கிப்பாங்கன்ட்டு. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த தர்பீஸ் விஷயத்தில் வந்துட்டு பார்வதிக்கும் தர்பீஸ்க்கும் தான் சண்டை. பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்துட்டு அவர் துரோகின்னு சொல்லி அடிக்கிற வரைக்கும் போச்சு அந்த சண்டை. இதுக்கு காரணமே பார்வதிக்கும் தர்பீஸ்க்கும் நடந்த சண்டை தானே. இதில் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி தானே கமருதீன் வந்தார். அப்போவே நீ எனக்கு சப்போர்ட் பண்ண வேணான்னு சொல்லலாம்ல. அந்த சப்போர்ட்டெல்லாம் ஏற்றுக்கிட்டு இப்போ வந்துட்டு ஆனால் நான் அவங்களெல்லாம் கூப்பிட்டேன், அவங்களாம் வந்து இது பண்ணுறாங்கண்ணே அப்படின்ற மாதிரி சொல்லும்பொழுது கமருதீன் நினச்சா ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது எனக்கு. இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.